கல்விக்காக சொன்னது போல 1000 கோடியில் புதிய வகுப்பறைகள், அதே போல திறன்மிகு வகுப்பறைகள் 15,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், இதற்காக 300 கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும். புதிய தொழிற்பயிற்சி நிறுவனங்கள், ஏற்கனவே சொன்னது போல தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் ஐடிஐஸ் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக இயங்கி வருகின்றன. அவை இண்டஸ்ட்ரி 4.0 ஸ்டாண்டர்டில் போன்ற சென்ற வருடமே அது தரம் உயர்த்தப்பட்டது. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புவது, அந்த ஐடிஐயில் அரசு நடத்தும் அந்த தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்க்கை விகிதம் 95% மேல் இருக்கின்றன. படித்து முடித்த மாணவர்களுடைய வேலை வாய்ப்புக்கு 90% வேலை வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே புதிதாக நாம் 10 இடங்களில் அரசின தொழிற்பயிற்சி நிலையங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். 10 இடங்களும் தேர்ந்தெடுத்து மாநிலத்தின் அல்லது குறிப்பிட்ட மாவட்டத்தின் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பகுதியில் அந்த குறிப்பாக அந்த ஐடிஐகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்று சமீபத்தில் தூத்துக்குடியில் மிகவும் பாதிப்புக்குள்ளான ஏரல் பகுதி, அங்கு ஒரு ஐடிஐ நிர்ணயிக்கப்படுகிறது. அல்லது நாமக்கல் எடுத்துக்கொண்டால் சேந்தமங்கலம், அதுவும் பிற்படுத்தப்பட்ட பகுதி. வேப்பூர், குஜிலியம்பாறை, திண்டுக்கல் ஆகிய அனைத்து பகுதிகளுமே பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்த அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை இடங்களுமே பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களின் நலனுக்காக, அதே நேரம் நல்ல வேலைவாய்ப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. தமிழ் புதல்வன் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். போட்டித் தேர்வு பயிற்சியும் மிக முக்கியமான ஒன்று. சென்ற முறை நாம் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தது போல ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்வாகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாக இருப்பதால் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்கில் மாதம் 7,500 ரூபாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு நாம் கொடுப்பதற்காக சொல்லியிருந்தோம். முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு, முதன்மை தேர்வில் பங்கு பெறுபவர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுப்பதாக ஒரு திட்டத்தை அறிவித்து அது 1 வருடம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு கவலையை நாம் அனைவரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு அலுவலகங்களில் தமிழக இளைஞர்களுடைய பங்கேற்பு குறைவாக இருக்கின்றது என்று பலரும் நாம் கவலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது அநேகமாக ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, அதே போல் பேங்கிங். இதற்காகவும் சென்ற வருடம் நாங்கள் ஒரு போட்டித் தேர்வு ஒரு பயிற்சி முறையை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த முறை 1000 இளைஞர்களை தேர்ந்தெடுத்து 6 மாத காலம் உண்டு உறைவிட பயிற்சி. அப்படி செய்தால் அதில் வெற்றி பெற முடியும். நல்ல பயிற்சியாளர்களை கொண்டு, தலை சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு அந்த பயிற்சியை கொடுக்கும் பொழுதுதான் நாம் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். அதற்கான வாய்ப்பு. கல்விக்கடன் 1 லட்சம் மாணவர்களுக்கு இந்த முறை இந்த நிதியாண்டில் கல்விக்கடன் கொடுக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம். ஏற்கனவே மிக முக்கியமாக நிதிநிலை அறிக்கையில் நிதி மேலாண்மை என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய முதல் பத்தியில் கடன் பொருளாதாரம் பற்றி ஒரு பத்தி வரும். அதில் மொத்த தமிழ்நாட்டில் அகில இந்திய அளவில் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ அதிகம் இருக்கக்கூடிய முன்னணி மாநிலங்களில் ஒன்று தமிழகம். டெபாசிட் 100 ரூபாயாக இருந்தால் கொடுக்கக்கூடிய கடன் 106 அல்லது 110 ரூபாயாக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திய மாநிலங்களுள் நாம் 3 அல்லது 4 மாநிலங்களுக்குள் ஒன்றாக வருவோம். சிடி ரேஷியோ அதிகமாக இருக்கிறது மட்டும் முக்கியமல்ல, முன்னுரிமை துறைகளுக்கு அந்த கடன் போய் சேர வேண்டும். வேளாண் குடிமக்கள், அதே போல் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு தேவையான கடன்களை வழங்க வேண்டியது. கல்வி கடன், இது போன்ற முன்னுரிமை துறைகளுக்கு கடன் வழங்குவதற்கு இந்த வருடம் நாம் நம் வங்கிகள் மூலம் கடன் கொடுப்பதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அளவு 8 லட்சம் கோடி ரூபாய். இது சென்ற ஆண்டை விட 14% அதிகம். இதை நிறைவேற்ற முடியும் என்று நம்புகிறோம். ஏனெனில் 12 மாத காலம் ஏப்ரல் மாதத்திலிருந்து நமக்கு இருக்கிறது அடுத்த வருடம். அதில் மழையும் தேர்தலும் குறுக்கிடாத அடுத்த வருடத்தில் முழுமையாக 12 மாதங்கள் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் 8 லட்சம் கோடி ரூபாயை தேவையான நபர்களுக்கு, முன்னுரிமை தரக்கூடிய அத்தனை துறைகளுக்கு, விவசாயிகளுக்கு, சிறு குறு நிறுவன அந்த தொழில் முனைவோர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு அதை கொடுக்க முடியும் என்று நம்புகிறோம். ஏனெனில் அரசு கொடுக்கும் நிதி, அதே நேரம் இது போன்ற கடனும் மிக முக்கியம் என்ற அம்சத்தினால்